வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் ஒரு மணி செய்திகள். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைக்கும் கால அவகாசம் நீட்டிப்பு. அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலித்தால் தனியார் பள்ளி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. காமராஜர் சிலையை மறைத்து வைக்கப்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பேனர். இளைஞர் காங்கிரசாரின் போராட்டத்தால் 10 நிமிடத்தில் அப்புறப்படுத்திய நகராட்சி ஊழியர்கள். இனி விரிவான செய்திகள். காமராஜர் சிலையை மறைத்து வைக்கப்பட்டிருந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பேனரை இளைஞர் காங்கிரசாரின் போராட்டத்தால் 10 நிமிடத்தில் பேனரை கிழித்து எறிந்து அகற்றிய நகராட்சி ஊழியர்கள். புதுச்சேரியில் கட் அவுட் பேனர் தடை சட்டம் அமலில் இருந்தாலும் சில அரசியல் கட்சிகளும் தனிநபர்களும் அதை கண்டுகொள்வதில்லை. முக்கிய வீதிகளில் பேனர்கள் வைப்பதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதுடன் போக்குவரத்து பாதிப்பு, உயிரிழப்பு போன்றவையும் ஏற்படுத்தி வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் கடுமையான உத்தரவுகள் பிறப்பித்தும் இவர்கள் கண்டுகொள்வதில்லை. இந்நிலையில் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் 60வது பிறந்த நாளை முன்னிட்டு ராஜா தியேட்டர் அருகில் உள்ள காமராஜர் சிலையை மறைத்து பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இதனை கண்ட புதுச்சேரி இளைஞர் காங்கிரசார் கொந்தளித்து காமராஜர் சிலை முன்பு அமர்ந்து உடனடியாக சிலையை மறைத்து வைக்கப்பட்டிருந்த பேனரை அகற்ற வேண்டும், பேனர் வைக்கப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காங்கிரசாரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் அதை கேட்காமல் பேனரை அகற்றாமல் இங்கிருந்து நகர மாட்டோம் என்று போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த SP சுவாதி சிங் தலைமையிலான போலீசார் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் 10 நிமிடத்தில் அங்கு கட்டப்பட்டிருந்த பேனர்களை கிழித்து எறிந்து கட் அவுட்களை அப்புறப்படுத்தினர். இதனால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து இளைஞர் காங்கிரசார் விசில் அடித்தும் கைகள் தட்டியும் ஆரவாரத்துடன் புறப்பட்ட அவர்களை பெரிய கடை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து இதனை அடுத்து காமராஜர் சிலை முன்பு வைக்கப்பட்டிருந்த அனைத்து பேனர்களும் கட் அவுட்களும் அகற்றப்பட்டனர். சோனியா காந்தி பேராலே ராகுல் காந்தி பேராலே எச்சரிக்கை செய்கிறோம். கண்டிக்கின்றோம். பிஜேபி அரசை கண்டிக்கின்றோம். மேல போட போகுது. வாக்காளர் அட்டையுடன் ஆதார் அட்டையை இணைக்கும் கால அவகாசம் நீட்டிப்பு. ஒவ்வொரு வாக்காளரும் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி உள்ளது. அதன்படி இந்திய தேர்தல் ஆணையம் இப்பணியை கடந்த 2021 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தி வருகிறது. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைப்பதற்கான காலக்கெடு இந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நிறைவடைகிறது. இந்த நிலையில் மத்திய சட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் அட்டையை இணைப்பதற்கான கால அவகாசம் 2024 மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது. அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலித்து
அமைத்தால் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுவை கல்வித்துறையில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது. புதுவை பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, பிரெஞ்சு ஆகிய மொழிகள் பயிற்று மொழிகளாக உள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி மாணவர்கள் சேர்க்கை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கட்டணத் தொகை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும், உதவி பெறாத தனியார் பள்ளிகளுக்கு 3 கல்வியாண்டுகளுக்கான 2022 முதல் 2025 வரை கல்வி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிப்பதை கண்காணிக்க தனி குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் பள்ளிகளில் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த ஆய்வறிக்கை மேல் உத்தரவிற்காக கட்டண குழுவில் வைக்கப்படும். கூடுதல் கட்டணம் பெறுவது தொடர்பாக பெற்றோர்களின் தனிப்பட்ட புகாரின் பேரில் ஓய்வு பெற்ற சென்னை ஐகோர்ட் நீதிபதி தலைமையிலான குழுவால் விசாரிக்கப்பட்டு தீர்வு எடுக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு புதுச்சேரி உலகத்தரம் வாய்ந்த செமி ஆனியான் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள். ஒரே நாப்கின் போதும், ஒரு நாள் முழுவதுக்கும் 5 டெக்னாலஜி இருக்கு. உலகத்தரம் வாய்ந்த ஆர்கானிக் செமி ஆனியன் நாப்கின், இந்தியாவில் முதல் முறையாக 8-in-1 ஆனியன் பேட்ஸ். சுதந்திரமா ஆனந்தமா நம்மளோட பீரியட்ஸை கொண்டாடலாம் ஃபெமி இருந்தால். அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபெமியில்? துணியிலிருந்து சானிட்டரி நாப்கினுக்கு நம்மளை மாற்றிட்டாங்க. சானிட்டரி நாப்கின்லேருந்து ஹைஜீன் குவாலிட்டிக்கு இப்போ மாறிட்டு இருக்கிறோம். நிறைய பெண்கள் மாறிக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? ஆர்கானிக் மற்றும் இன்ஃப்ராரெட் ஸ்ட்ரிப் கொண்டது. பெண்களே, இது மாற்றத்திற்கான நேரம். மாற்றிக்கொள்ளுங்கள். செமி ஆனியன் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் செமி ஆனியன் சானிட்டரி நாப்கினை ஆர்டர் செய்து இருந்த இடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளலாம். செமி ஹெல்த் கேரின் ஆனியன் பேட். நந்தா ட்ரேடர்ஸ், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் டீலர், நம்பர் 1/36, நாகரத்னா இல்லம், மெயின் ரோட், லாஸ்பெட், புதுச்சேரி. Contact 84280-65656 and 84893-65656. செய்திகள் தொடர்கின்றன. உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு ஆயி குளத்தை உருவாக்கிய ஆயி அம்மையாரின் நினைவாக ஆயி நினைவு மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் உய்ய கொண்ட முதலியார் என்ற பிரபுவை சந்திப்பதற்காக உழவர் கரை வழியாக சென்று கொண்டிருந்தார். அவர் செல்லும் வழியில் நன்கு பராமரிக்கப்பட்ட அதிக வெளிச்சம் கொண்ட ஒரு மாளிகை கடக்க நேர்ந்தது. அதை அவர் ஒரு கோவில் என்று கருதி அதன் முன்பு நின்று வணங்கினார். அப்பொழுது இது கோவில் அல்ல, உள்ளூர் தேவதாசி வீடு என்பது அவருக்கு தெரிய வந்தது. ராஜாவின் வெளிப்படையான அவமானம், கோபம் ஆகியவற்றின் உச்சிக்கே சென்ற கிருஷ்ணதேவராயர் இந்த தாசியின் வீட்டை இடிக்க உத்தரவிட்டார். தான் செய்ததற்கு பரிகாரமாக அந்த வீடு இருந்த இடத்தில் ஒரு கிணறும் குளமும் வெட்ட சொன்னார். மாளிகையின் உள்ளே இருந்த தாசி நடந்ததை அறிந்து மாளிகையில் தன் செலவிலேயே இடித்து அந்த இடத்தில் கிணறும் குளமும் அமைத்துக் கொள்ள அனுமதி பெற்று செய்து முடித்தார். இதனை அடுத்து புதுவை ஆண்ட பிரெஞ்சுக்காரர்கள் ஆயி நினைவாக ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பினார்கள். அதன்படி புதுச்சேரி ஆயி குளம் என்பது நிலத்தடி நீரை நிரப்பும் பணியை மட்டும் செய்யும் குளம் அல்ல, இது பாதுகாக்கப்பட வேண்டிய வரலாற்று சுவடாகும். இவ்வாறு வரலாற்று சிறப்பு மிக்க ஆய்வு மண்டபத்தில் இன்று உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பாக ஆயி குளத்தை உருவாக்கிய ஆயி அம்மையாரின் நினைவாக பாரதி பூங்காவில் உள்ள ஆயி நினைவு மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் ஆயி அம்மையாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை செயற்பொறியாளர் சத்தியமூர்த்தி மற்றும் செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், இளைநிலை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். ஆம்பாளங்கம்மா கீழே வந்து எங்க யார் எடுத்துருப்பான்? வாசு, நீங்க எல்லாரும் ஏறி எல்லாம் போடுங்கப்பா, இருக்கிறது போடுங்க, எடுத்து வாங்கி ஆளுக்கு.
பள்ளி தென்னல் மதுரா பூரண புஷ்கலம்பா சமேத ஸ்ரீ சடையாண்டி ஐயனாரப்பன் ஆலய மண்டல அபிஷேக திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் பள்ளி தென்னல் மதுரா சடையாண்டி குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்கலம்பா சமேத ஸ்ரீ சடையாண்டி ஐயனாரப்பன் ஆலயத்தில் மண்டல அபிஷேகம் மற்றும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சங்கு பூஜை, சங்காபிஷேகம், ஸ்ரீ ஐயனாரப்பனுக்கு அபிஷேக ஆராதனை, சடையாண்டி குப்பத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் இருந்து தட்டு வரிசை எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் திருக்கல்யாண உற்சவத்தில் சடையாண்டி குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இறுதியில் விருந்தோம்பல் நிகழ்ச்சி மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ பூரண புஷ்கலம்பா சமேதா ஸ்ரீ சடையாண்டி ஐயனாரப்பன், ஸ்ரீ ருத்ர வன்னிய மகாராஜா, ஸ்ரீ சடையாண்டி சித்தர் சுவாமிகள் ஆகியோருக்கு மின் அலங்காரம் மற்றும் பூக்களால் அலங்கரித்து வீதி உலா காட்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாரத மாதா நாடக சபாவின் தெருக்கூத்து நடைபெற்றது. இம்மண்டல அபிஷேக பூர்த்தி விழாவில் கிராமவாசிகளும் பக்தர்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் மதியழகன் செய்திருந்தார். தரக்கூடிய நமது சடையாண்டி ஐயனாரப்பனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அமைதியா இருங்க. கும்பாபிஷேகத்திற்கு திருப்பணி பாலஸ்தாபனம் முழுவதும் இங்க பார்த்தோம்னா ஒண்ணுமே, இன்னைக்கு பார்த்தோம்னா கைலாயமே இருக்கு. இந்த இடம் அழகான மண். உலக தண்ணீர் தினத்தையொட்டி பூத்துறை ஊராட்சி மன்ற வளாகத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. உலக தண்ணீர் தினத்தையொட்டி பூத்துறை ஊராட்சி மன்ற வளாகத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருளை பற்றி விவாதிக்கப்பட்டது. கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் பற்றி விவாதிக்கப்பட்டது. கடந்த 1/4/2022 அன்று முதல் 28/2/2023 வரையிலான உள்ள காலத்தில் உள்ள கிராம ஊராட்சி பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவினம் அறிக்கை வாசிக்கப்பட்டது. இந்த தூய்மை பாரத இயக்கம் ஜல்ஜீவன் இயக்கத்தில் ஊராட்சி உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 100% குடிநீர் குழாய் இணைப்பு, குடிசை இல்லா தமிழகம் என்னும் நோக்கத்தினை அடையும் வகையில் கிராமத்தில் வீடுகள் கணக்கெடுக்கப்பட்டு தகுதி வாய்ந்த குடும்பங்களில் இறுதி பட்டியலை கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறப்பட்டது. ஃபேர் பிளாக் ரோடு தான் கொடுத்துருக்குறோம். அடுத்தது மணவெளி குறுக்கு தெருவில் ஒரு 50 மீட்டர் ஃபேர் பிளாக் ரோடு. அதே குறுக்கு தெருவில் சொல்லியாப்பட்டி மழைநீர் சேகரிப்பு அதில் அமைச்சிருக்கோம். இப்போவே நீங்கள் மழைநீர் கட்டமைப்பு பண்ணிட்டீங்கன்னா நல்லது. நீங்கள் திரும்ப அது நல்லா இருக்காது. அதில் நாங்கள் மறுபடியும் செக் பண்ண நல்லா இருக்காதுனால மேப்லேயே நாங்கள் போட்டு கொடுக்க சொல்லி இப்போ அப்லோடு கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம வீட்டில் கூட மழைநீர் சேகரிப்பு வைக்கணும். நம்ம கேட்டிருக்காரு அந்த பகுதியில், அவர் அந்த பகுதியில் அந்த வார்டு மெம்பர் அந்த பகுதியில் வச்சு கோரிக்காரு. அதுக்கப்புறம் கொண்டிமேடு, ஊத்துறையிலேருந்து கொண்டிமேடு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைக்கும் கால அவகாசம் நீட்டிப்பு. அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலித்தால் தனியார் பள்ளி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. காமராஜர் சிலையை மறைத்து வைக்கப்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பேனர். இளைஞர் காங்கிரசாரின் போராட்டத்தால் 10 நிமிடத்தில் அப்புறப்படுத்திய நகராட்சி ஊழியர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாவதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.